தந்தை தயவால் உயர்ந்தவர். இன்று அதே தந்தையால் அன்பு இன்மையால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் அன்புமணி. கட்சி தலைமை முதல் செல்லா காசு வரை பாமக கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆயிரத்து 1980களில் தமிழக அரசியல் களம் முழுமையாக திராவிட கட்சிகளின் கட்டுப்பாட்டில் வந்தபோது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டத்தை நடத்தி கவனம் ஈர்த்தார் ராமதாஸ். தொடர்ந்து இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி 1987இல் அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு எதிராக ராமதாஸ் போராட்டம் நடத்திய போது அதை கட்டுப்படுத்த முடியாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் அதிமுக ஆட்சி மாறி திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி வன்னியர்கள் உட்பட 108 சமுதாயங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றினார். அப்போது தனது சொந்த செலவில்தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன், வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன், தானும் தனது குடும்ப வாரிசுகளும் கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டோம், சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால் செருப்பு கூட செல்லாது, இவை என் இறுதி மூச்சு வரையிலும் எனக்கு பின்னாலும் கூட அமலில் இருக்கும் என ராமதாஸ் பகிரங்கமாகவே அறிவித்தார். ஒரு கட்சியை ஆரம்பித்துவிட்டு அதில் அரசியல் சார்ந்த பதவி வகிக்க மாட்டேன் என ராமதாஸ் சொன்னது அப்போதைய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் ஆகியோரை பாமகவின் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இரண்டிற்கும் மாற்று சக்தியாக பாமக உருவெடுக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். இவை அனைத்தும் வெறும் சொல்லாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என செயலிலும் இறங்கினார் ராமதாஸ். தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி அதில் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றிய ராமதாஸ் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உருவப்படத்தை பிடித்து தனி தமிழ் ஈழத்துக்கு ஆதரவாக முழக்கமிட்டார். இதனால் பிரிவினைவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் சிறிதும் இடமில்லை என்று கூறி ராமதாஸை தேச துரோக வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இப்படி கள அரசியல் செய்த ராமதாஸால் பாமக தொடங்கப்பட்ட சில மாதங்களிலேயே வேலூர் மாவட்டத்தின் பெரணமல்லூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 22,000 வாக்குகளை பெற்றது. அடுத்ததாக 1989ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 33 இடங்களிலும் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியடைந்த பாமக தனித்து போட்டியிட்டு 15 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 6% வாக்கு வங்கியை உறுதி செய்தது. இதனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் பாமக கூட்டணிக்கு திமுகவும் அதிமுகவும் பாமகவுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைத்தது. அதன்படி 1998 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2004 தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடன் இணைந்து 6 இடங்கள் வெற்றி பெற்றது. தொடர்ந்து வெற்றியை பார்த்த பாமக 2009 மற்றும் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுக கூட்டணியில் மீண்டும் போட்டியிட்ட பாமக படுதோல்வியை சந்தித்தது. ஆரம்பகால தேர்தல் அரசியலில் விஸ்வரூபம் எடுத்த பாமக அடுத்தடுத்த தேர்தல்களில் மண்ணை கவ்வியது. ராமதாஸின் எழுச்சியால் திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக மாறிய பாமக வாரிசு அரசியலில் சிக்கி சின்னாபின்னமாக மாறியுள்ளது. தந்தை மகனுக்கு இடையே வெடித்த அரசியல் மோதல் கட்சியையே அதள பாதாளத்திற்கு தள்ளும் நிலைக்கு மாறியுள்ளது. குடும்ப பஞ்சாயத்தை கட்சிக்குள் பகிரங்கமாக கொண்டு வந்த தந்தை மகன் கட்சிக்கு நான் தலைவனா நீ தலைவனா என போட்டா போட்டி போட்டு மல்லு கட்டுவதால் அதிமுக என்ற மாபெரும் கட்சி செல்லா காசாக வீழ்ந்தது போல் பாமகவும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதே வரலாறு கூறும் நிதர்சனம்.